திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. எஸ்பிஓ வந்து ஒரு ஜென்ரலான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi, Challenges Sports and Studies viewers. ஹாய் சேலஞ்சஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ். நம்ம இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.1 ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன 3 சப்டிவிஷனாக கொடுத்து அதில் ஏ செட் பி செட் கொடுத்து அவங்க என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ, இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அதை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பினா ஏவை பியால் கிராஸ் பண்ணணும். அப்போ ஆர்டர்டு பெருசாக இருக்கணும். இது 2,1 2,-4. அதே மாதிரி இப்போ இதையும் -2,1 -2,4, அடுத்து 3,1, அடுத்து 3,-4. ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இது அப்படியே 2 இது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஏவை ஏவாலே கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அது பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏனா நம்ம ஏ கிராஸ் ஏனா ஏலேருந்து பிஏ பண்ணோம். இப்போ பி கிராஸ் ஏனா பிலேருந்து ஏ பண்ணோம். அப்போ அப்படி டிஃப்ரெண்ட்டாக மாறும். இதையும் பண்ணோம், இதையும் பண்ணோம். அடுத்து 2வது நம்பர். இப்போ அடுத்த சப்டிவிஷன் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பிக்யூ. அப்போ ரெண்டுத்துக்குமே ஒரே இது தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா எல்லாத்துக்குமே இதே ஆன்சர் தான் வரும். அப்போ நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். இது இன்னொரு வாட்டி எழுதிக்கிறேன்னா எழுதிக்கோங்க, உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா. அப்போ எல்லாத்துக்குமே அதே ஆன்சர் தான் வரும். இப்போ எல்லாத்துக்கும் எழுதியாச்சு. அதே ஆன்சர் தான் வரும்னே அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பிக்யூன்னு இருந்துச்சு. அப்போ ஏ செட்டு பி செட்டு பிக்யூ தான். அப்போ அப்படியே எல்லாத்தையும் எழுதிடலாம். அடுத்து ஏ ஈக்குவல் டு எம்என், பி ஈக்குவல் டு எம்டி செட்டு. எம்டி செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏவோட பிஏ பண்ணும்போது எம்டி செட்டால் பண்ணும்போது அதே எம்டி செட் தான் வரும். இப்படி போடணும். ஏ கிராஸ் ஏ, இப்போ ஏ கிராஸ் பினா ஒன்று இப்படி போடலாம், இல்லை வெறும் எம்டி செட் இப்படி போடலாம். இப்போ வந்து ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ இன்னொரு வாட்டி இது எழுதிக்கோங்க. எழுதிட்டா எம் கமா எம், எம் கமா என், என் கமா எம், என் கமா என். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பி கிராஸ் ஏன்னு பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும், எம்டி செட். ஓகே, தேங்க்யூ. இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.